பார்த்தீங்கன்னா, காவேரி அம்முகிட்ட நாளைக்கு நீ எப்பவும் போல ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே, நாளைக்கு எல்லாரும் அவங்க அம்மா கூட வருவாங்க. நான் மட்டும் எப்படி தனியா வர முடியும்னு அம்மு சொல்றாங்க. அதெல்லாம் நினச்சு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு காவேரி அம்முகிட்ட சொல்றாங்க. விஜய் காவேரி கிட்ட நாளைக்கு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அம்மு மனசு ரொம்பவே கஷ்டப்படுவா. அதனால ஸ்கூலுக்கு நான் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இடத்துலையும் அவன் மனசு கஷ்டப்படாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எப்பவும் போல் நீங்கள் அம்முவை ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. சாரதா காவேரி கிட்ட நாளைக்கு நானும் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. காவேரி அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. நாளைக்கு ஆனால் ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நம்ம விஜயும் ஸ்கூலுக்கு வந்து வராங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஸ்டேஜில் டான்ஸ்லாம் ஆடி ஹாப்பியாக இருக்காங்க. அம்முவோட டர்ன் வரும்போது அம்மு கூட சேர்ந்து நம்ம காவேரி ஸ்டேஜில் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. காவேரி அம்மு கூட டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு நம்ம விஜய் ஒரு நிமிஷம் பிரமிச்சு போய் பார்த்துட்ருக்காங்க. காவேரியும் அம்முவும் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நிஜமான ஒரு தாயாகவே காவேரி அம்முவுக்கு வந்து மாறிட்டாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது.